அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி எம்டி சால்னா ரெசிபி பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுட்டு 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு, ஸ்டார் அனீஸ், கல்பாசி, 2 பிரிஞ்சி இலை, 2 பிரியாணி இலை எல்லாம் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயம் எல்லாமே சேர்த்து உப்பு சேர்த்து வதக்கிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கணும். வெங்காயம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒருக்க வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா, அரை கைப்பிடி அளவு மல்லி இலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் ஒரு கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுருங்க. இப்போ இந்த எம்டி சால்னாக்காக நம்ம ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணணும். அதுதான் இந்த எம்டி சால்னாக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக 2 சில தேங்காய், கொஞ்சமாக கசகசா, ஒரு 5-6 கேஷ்யூ, கொஞ்சோண்டு வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, அப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், 2 பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சமாக வீட்டில் அரைச்ச மசாலா தூள் எல்லாம் சேர்த்து ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் அதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூட இந்த பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்போ தான் அந்த மசாலாவுடைய பச்சை ஸ்மெல்லாம் மாறி வரும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு இது கூட இன்னும் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வாட்டரியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம், இல்லை திக்காக வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம். உப்பு மட்டும் பார்த்து போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ண விட்டுருங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்ல மசாலா வாசம் மாறி வரும். ஃபைனலாக கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துட்டா எம்டி சால்னா ரெடி. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். See you all, bye. அஸ்ஸலாமு அலைக்கும்.